ஹாய், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓணம் பண்டிகைங்க. ஆனால் இந்த ஓணம் பண்டிகையை வந்து நம்ம எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து தெரியுமா? அதை பற்றி நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோங்க. இந்த ஓணம் பண்டிகையை வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து ஒரு விஷயத்துக்காக தாங்க வந்து நம்ம வந்து கொண்டாடுறோம். அது என்ன விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ் படி வந்து பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து பூமியை வந்து மகாபலி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அரசர் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாருங்க. இந்த அரசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசுர குலத்தை சார்ந்த ஒரு அரசர்னு நம்ம வந்து சொல்லலாங்க. என்னதான் வந்து இவர் வந்து ஒரு அசுர குலத்தை சார்ந்த ஒரு அரசராக வந்து இருந்தாலும் இவர் வந்து பூமியை வந்து ஒரு அமைதியான முறையிலையும் அப்புறம் வந்து ஒரு நேர்மையான முறையிலே தாங்க வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். இதனாலேயே வந்து இவர் ஆட்சி கீழே இருந்த மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாக வந்து இருந்தாங்க. இப்படி வந்து இவர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து இவரோட பேர் வந்து வளர தொடங்க ஆரம்பிக்குதுங்க. அதுவும் வந்து தேவர் குலத்தில் வந்து இவர் பேர் வந்து கேட்க ஆரம்பிக்குதுங்க. இப்படி வந்து தேவர் குலத்தில் இவர் பேர் கேட்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தேவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மேலே வந்து பொறாமை கொள்ள ஆரம்பிச்சாங்க. இதனால அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தாங்க நடத்துகிற ஆட்சியோடு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு அசுர குலத்தை சார்ந்துட்டு வந்து பயங்கரமாக ஆட்சி நடத்துகிறாரே அப்படின்னு சொல்லி நிறைய தேவர்களுக்கு வந்து இவர் மேலே வந்து பொறாமை ஏற்பட ஆரம்பிச்சுதுங்க. அதுவும் முக்கியமாக வந்து தேவர் குலத்திலேருந்து வந்த அரசர் இந்திரர் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசர் மகாபலி மேலே வந்து ஒரு பெரும் பொறாமை ஏற்படுச்சுன்னே நம்ம வந்து சொல்லாங்க. இதனாலே வந்து அரசர் இந்திரர் அப்புறம் வந்து இன்னும் ஒரு சில தேவர்கள்லாம் போய் கடவுள் விஷ்ணு கிட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னே நம்ம வந்து சொல்லாங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அசுரர் வந்து பூமி ஆள்றது வந்து நல்லதில்லை, அதனால வந்து நீங்கள் அரசர் மகாபலியை வந்து அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி லார்ட் விஷ்ணு கிட்ட வந்து இவங்க வந்து போய் சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் விஷ்ணு அவர்களுக்கு வந்து இதில் வந்து உடன்பாடு வந்து இல்லைங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் வந்து அரசர் மகாபலி வந்து ஒரு அசுர குலத்தை சார்ந்து இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பூமியில் வந்து ஒரு நல்ல ஆட்சி தான் நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி லார்ட் விஷ்ணு அவர்களுக்கு வந்து தெரியுங்க. ஆனால் இருந்தாலுமே வந்து ஒரு அசுரர் வந்து பூமி ஆடுறது வந்து நல்லதில்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் விஷ்ணு அவர்கள் வந்து வேற ஒரு விஷயத்த வந்து செய்கிறாருங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வமானா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பிராமின் பிரீஸ்டா வந்து அவதரிச்சு அவர் வந்து மகாபலி கிட்ட வந்து போய் அரசன் மகாபலி கிட்ட போய் ஒரு வரம் வந்து ஒன்று கேட்குறாருங்க. அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 3 அடி நிலம் வேணும் அப்படின்னு வந்து கேட்குறாருங்க. இது கேட்டோன்னா வந்து பார்த்தீங்கன்னா அரசர் மகாபலி அவர்கள் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காலடி தடப்படுற 3 அடி நிலத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. இதை கேட்டோன்னா வந்து பார்த்தீங்கன்னா வமனா அவர்களும் வந்து ஓகே சொல்லிட்டு அவர் வந்து தன்னோட முதல் காலடி தடத்தை வந்து எடுத்து வைக்கிறாருங்க. இப்படி வந்து வமனா அவர்கள் வந்து அவரோட முதல் காலடி தடத்தை எடுத்து வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வளர ஆரம்பிக்கிறாருங்க. பயங்கரமாக வளர ஆரம்பிச்சு அவரோட முதல் காலடி தடமே வந்து பூமியை மொத்தமாக வந்து மறைக்கிற அளவுக்கு வந்து இருக்குங்க. அதுக்குமா அவர் வந்து 2வது காலடி தடத்தை வந்து எடுத்து வைக்கிறாருங்க. இந்த 2வது காலடி தடம் வந்து பார்த்தீங்கன்னா மேலோகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மறைக்கிற அளவுக்கு வந்து இருக்குங்க. இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 3வது காலடி தடத்துக்கு வந்து வமன அவதாரத்தில் இருக்க விஷ்ணு அவர்களுக்கு வந்து இடமே வந்து இல்லைங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா வமனார்கள் வந்து அரசர் மகாபலி கிட்ட வந்து கேட்குறாங்க, என்னோட 3வது காலடி தடத்துக்கான இடம் எங்கே அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசர் மகாபலி அவர்களுக்கு வந்து நல்லாவே வந்து புரிஞ்சிருச்சுங்க. இது வந்து கடவுள் விஷ்ணு அவர்கள் தான் வந்து இந்த மாதிரி வந்து அவதாரத்தில் வந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி. இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மண்டியிட்டு தன்னோட தலையை வந்து உங்களுடைய 3வது காலடி தடத்துக்கான இடமா வந்து பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு வந்து சொல்றாருங்க. இது கேட்டோன்னு வந்து பார்த்தீங்கன்னா வமனா அவதாரத்தில் இருக்க லார்ட் விஷ்ணு அவர்களுக்கு வந்து பிரமிச்சராருங்க. சொல்லப்போனால் ரொம்ப வந்து ஒரு சந்தோஷம் ஏற்படுச்சுன்னே வந்து சொல்லாங்க. இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மகாபலி அவர்களை வந்து எதுவுமே பண்ணாமல் அவர் வந்து பாட்டாளா அப்படின்னு சொல்ல போகிற ஒரு உலகத்துக்கு வந்து மகாபலி அவர்களை வந்து தள்ளி விட்டுறாருங்க. இந்த பாட்டாளா அப்படின்னு சொல்ல போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ் படி ஒரு பூமி கீழே இருக்கிற ஒரு அடி உலகம், ஒரு அழகான ஒரு அடி உலகனே நம்ம வந்து சொல்லாங்க. அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் விஷ்ணு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மகாபலி அவர்கள் வந்து தள்ளிடுறாருங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மகாபலி கிட்ட வந்து சொல்கிறாருங்க, என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இதுக்கு மேலே வந்து பூமியில் வந்து போக முடியாது, நீங்கள் வந்து உங்கள் பூமியில் வந்து ஆட்சியை வந்து நடத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து உங்களோட நல்ல மனசுக்காக வந்து நீங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் வந்து பூமியை போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. இதை கேட்டோடனே வந்து பார்த்தீங்கன்னா அரசர் மகாபலி அவர்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு விஷ்ணு அவர்கள் வந்து கும்பிட்டு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறாருங்க. இது மட்டும் நன்றி தெரிவிச்சு மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் வந்து பூமியை போய் பார்க்குறாரு அப்படின்ற ஒரு விஷயமா வந்து சொல்லப்படுதுங்க. ஸோ இந்த விஷயத்தை தான் வந்து நம்ம எல்லாருமே வந்து ஓணம் பண்டிகையாக வந்து கொண்டாடிட்டு இருக்கோங்க. அரசர் மகாபலி அவர்களுடைய ஒரு பூமிக்கு வர ஒரு காணல், அந்த நாளை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாருமே ஓணம் பண்டிகையை வந்து கொண்டாடிட்டு இருக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்ங்க. தேங்க்யூ.